வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு 4000 கோடி மூட்டை மூட்டையாக சிக்கியிருக்கிறது. திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளியின் வீட்டில் அதிரடியாக அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யார் அந்த திமுகவின் முக்கிய புள்ளி? இந்த 4000 கோடி அவர்களுக்கு இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதை பற்றின தகவல். அது மட்டும் இல்லாமல் திமுகவின் முதல்வராக இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய திமுகவிற்கு ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான பரபரப்பான சோகமான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். 4000 கோடி மூட்டை மூட்டையாக அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறது. யார் அந்த திமுகவின் முக்கிய புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள்தான் இந்த முக்கிய புள்ளி, முக்கிய பொறுப்பில் இருக்கும் திமுக புள்ளி. ஸோ இந்த 4000 கோடி எப்படி இவருக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் சற்று முன்பு ஒரு வாரத்துக்கு முன்பு கைதாகி இருந்தவர் தான் முன்னாள் அமைச்சரான பொன்முடி அவர்கள். இவர் தான் நான் அந்த மாதிரி நான் ஜெயிலுக்கு போகிறேன், இதை நான் இந்த இடத்துல இவ்வளோ வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு திமுகவோட அமைச்சர் பொன்முடி உதயநிதி அவர்கள்கிட்ட 4000 கோடி ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இதை யாரோ வேண்டாதவங்க பார்த்தீங்கன்னாக்கா, வேண்டாதன்னு சொல்ல முடியாது, இது எல்லாமே கருப்பு பணம், அதனால் அமலாக்கத்துறைக்கு ரகசிய தகவல் அனுப்பிட்டாங்க. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் 4000 கோடி உதயநிதியம் கைப்பற்றியிருக்காங்க பண்ணை வீட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த 4000 கோடி எங்கிருந்து வந்தது, யாருடைய பணம், இது எங்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியான கேள்வி அமலாக்கத்துறை உதயநிதியிடம் கேட்டுட்ருக்காங்க. திக்குமுக்கா பதில் சொல்லிட்டு இருக்காரு. இதனால் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளியான அமைச்சர் உதயநிதி அதிரடியாக அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது உறுதியாகிறது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே வரிசையாக ஒருத்தராக கைதாகி வரும் நிலையில் தற்போது உதயநிதியும் அந்த வரிசையில் சிக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் திமுகவின் அமைச்சர்கள் நிறைய பேர் இதில் சிக்குவார்கள் என்பது உறுதிப்படுத்தியிருக்காங்க. அமலாக்கத்துறையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் சிக்கிறாங்க, ஸோ அடுத்தடுத்து யாரெல்லாம் சர்ச்சையில் சிக்கிட்டு வரப்போகிறாங்கன்றதை அடுத்தடுத்து பார்க்கலாம். இதனால் பேரதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார். இருந்தும் அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள்.